ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நடிகர் விமல், நடிகை ஸ்ரேயா நடித்த சண்டைக்காரி என்ற திரைப்படம் சமூக வலைதளங்களில் திடீரென வைரலாகி பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது. அண்மையில் 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கான சின்னத்திரை விருதுகள் அறிவிக்கப்பட்டன. அப்போது 2020ஆம் ஆண்டிற்கான சிறந்த படத்திற்கான பட்டியலில் சண்டைக்காரி திரைப்படம் இடம்பெற்றது. அது மட்டுமில்லாமல் அந்த படத்திற்கு சிறந்த கலை இயக்குனர், சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதும் அறிவிக்கப்பட்டது. இப்படி அந்த திரைப்படம் 3 விருதுகளை வாங்கியுள்ளதே, ஆனால் இப்படி ஒரு படம் வெளியானதே தெரியவில்லையே என பலரும் குழம்பி தவித்தனர். இதனால் பலரும் அந்த திரைப்படம் குறித்து இணையத்தில் தேட ஆரம்பித்தனர். அப்போதுதான் பல தகவல்கள் வெளியாகி பேசுபொருளாக மாறியது. விஜய் நடித்த மதுர, பிரசாந்த் நடித்த சாக்லேட், விஜயகாந்த் நடித்த அரசாங்கம், த்ரிஷா நடித்த மோகினி என்ற திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் ஆர் மாதேஸ் சண்டைக்காரி திரைப்படத்தை இயக்கியுள்ளார். விமல், ஸ்ரேயா, சத்யன், பிரபு, KR விஜயா ஆகியோர் நடித்துள்ளனர். 2020ஆம் ஆண்டு சண்டைக்காரி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான நிலையில் அதே ஆண்டே திரையரங்கில் வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டனர். ஆனால் சில காரணங்களால் அந்த திரைப்படம் இன்னும் வெளியாகவில்லை. இதனை அறிந்த பலரும் வெளியாகாத திரைப்படத்திற்கு 3 விருதுகளா என தங்களது ஆதங்கத்தை சமூக வலைதளங்களில் கொட்டி வருகின்றனர். இன்னும் சிலர் படத்தை விருது நடுவர் குழுவிற்கு மட்டும் திரையிட்டிருக்கலாம் என்றும், அவர்கள் படத்தை பார்த்துவிட்டு விருது கொடுக்க பரிந்துரை செய்திருக்கலாம் என்றும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் சண்டைக்காரி திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் மாதேஸ் அந்த விருது தேர்வு குழுவில் இருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விருதுக்கு அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் என்றும் பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் சண்டைக்காரி திரைப்படம் மலையாளத்தில் திருஷ்யம் போன்ற பல ஹிட் திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் ஜித்து ஜோசப்பின் மை பாஸ் என்ற திரைப்படத்தின் தழுவல்தான் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி இருக்க மற்றொரு மொழியிலிருந்து தழுவி எடுத்த திரைப்படத்திற்கு எப்படி சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கலாம் என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் 2022ஆம் ஆண்டு டானாக்காரன் திரைப்படத்தில் நடித்த போஸ் வெங்கட்டிற்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த படத்தில் அவரை விட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய MS பாஸ்கர் மற்றும் லால் ஆகியோருக்கு விருது இல்லாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் குறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட இயக்குனர் சேரன், விளிம்பு நிலை மக்களுக்கான படமாக உருவாக்கப்பட்டிருந்த திருமணம் திரைப்படம் தேர்வு குழுவினரால் கண்டுகொள்ளப்படாமல் போனது அவர்களின் நுண்ணிய பார்வையற்ற தன்மை அல்லது தங்களை சார்ந்துள்ளவர்களுக்கு மட்டுமே விருது கொடுக்கும் தன்மையை காட்டுகிறது என பதிவிட்டு எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் உருவான சார்பட்டா பரம்பரை திரைப்படம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் இயக்குனர் ப. ரஞ்சித்திற்கு எந்த விருதும் அறிவிக்கப்படவில்லை. இதுகுறித்து சமூக வலைதள பக்கத்தில் விருது அமைப்புகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படுகிறதா என இயக்குனர் ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியது விவாதத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் கைதி திரைப்படத்தில் சிறுமியாக நடித்திருந்த பேபி மோனிகா, சூப்பர் டீலக்ஸ் படத்தில் ராசுகுட்டியாக நடித்திருந்த அஸ்வந்த் ஆகியோரும் விருது கிடைக்கும் என நம்பியிருந்ததாகவும், ஆனால் அவர்களுக்கு விருது வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.